வணக்கம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ்னுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா MuMuTo. இந்த டிஷ்க்கு நான் MuMuToங்கிற பேர் ஏன் வச்சேன்னு வீடியோ பார்க்குறவங்க கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி கண்டுபிடிக்கலனா இந்த வீடியோனுடைய எண்டில் MuMuToங்கிற பேர் ஏன் வச்சேன்னு சொல்கிறேன். சரி, இப்போது இந்த MuMuTo டிஷ் செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல ஒரு இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு முருங்கைக்கீரையை சுத்தம் பண்ணி அதை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை சாஃப்டாக வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம முட்டையை உடச்சி பீட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்துக்கோங்க. எப்பயுமே முட்டையை உடச்சி ஊற்றி பீட் பண்ணி ஏதாச்சும் ரெசிபி செய்கிறீங்கன்னா நல்லா கலந்துக்கோங்க. எந்த அளவுக்கு பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு முட்டை நல்லா ஃப்ளஃபியாக வரும். சரி, இது நல்லா கலந்து வச்சிட்டோம். இப்போது முருங்கைக்கீரையும் வெந்திருக்கும், அதையும் எடுத்து இதிலே போட்டு நல்லா கலந்துக்கலாம். முருங்கைக்கீரையை இந்த முட்டையிலே நல்லா கலந்து வச்சுக்கிட்டு மறுபடியும் இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு இட்லி தட்டில் எண்ணெய் தடவிக்கோங்க. ஏன்னா இட்லி தட்டில் எண்ணெய் தடவாமல் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஒட்டிக்கும் அந்த முட்டையெல்லாம். அதனால தான் இப்போ இந்த இட்லி தட்டிலேயே இட்லி ஊற்றுற மாதிரி இந்த முட்டையும் முருங்கைக்கீரையும் கலந்து வச்சோம் இல்லையா, அதெல்லாம் ஊற்றிடலாம். இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வேகட்டுன்னு எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை முட்டை நல்லா வெந்துடுச்சு. இதை எடுத்து ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் தக்காளி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளிலாம் நல்லா அரைச்சி வச்சாச்சு. இப்போ அடுத்ததாக சட்டி அடுப்பில் வச்சு MuMuToவை நல்லா ஸ்பைஸியாக செய்ய போகிறோம். இந்த அரைச்சி வச்ச தக்காளி சட்டியில் ஊற்றினோடனே நமக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இந்த தக்காளி பேஸ்ட் கொஞ்சம் திக்காகட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த முருங்கைக்கீரை முட்டையை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி பேஸ்ட் கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சு. இந்த சமயத்தில் இந்த முருங்கைக்கீரை முட்டையை இதிலே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு தீயை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. வாவ், MuMuTo சூப்பராக ரெடியாக இருக்குது. அவ்வளோதான். இனிமேல் இதை தீயை அணைச்சிட்டு உங்களுக்கு ஸ்பைசி இன்னும் கொஞ்சம் வேணும்னா மிளகுத்தூள் தூவிக்கோங்க, இல்லை போதுன்னா வேண்டாம். இந்த மாதிரி MuMuTo செஞ்சு கொடுத்திங்கன்னா 2 in 1 பர்பஸ். அதாவது முருங்கைக்கீரை சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்கள முட்டையை வச்சு சாப்பிட வச்சிடலாம், முட்டை சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்கள முருங்கைக்கீரையை வச்சு சாப்பிட வச்சிடலாம். நான் இந்த டிஷ்க்கு MuMuToன்னு ஏன் பேர் வச்சேன்னு கண்டிப்பாக நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன். அதாவது முருங்கைக்கீரை, முட்டை, டொமேட்டோ இது 3 மெயினாக ஆட் பண்ணோம் இல்லையா, அதனால் MuMuToன்னு பேர் வச்சிட்டேன். ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருளான முட்டை, தக்காளி, முருங்கைக்கீரை இதெல்லாம் வச்சு ஹெல்த்தியாகவும் கலர்ஃபுல்லாகவும் செஞ்சு சாப்பிடுங்க.